வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து 20ஆம் தேதி ஏப்ரல் 2026லேருந்து 24ஆம் தேதி ஏப்ரல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். 20ஆம் தேதி ஏப்ரல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நமக்கு வந்து கேத்து இருக்கக்கூடிய இடமான சிம்ம ராசியும் கேத்துவனுடைய ஸ்தானமும், அதே போல் நமக்கு வந்து மற்றொரு ஸ்தானமான விருச்சிகமும், சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய மீனமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். இன்றைக்கி வந்து காலையில் ஆரம்பிக்கும்போது கொஞ்ச நேரம் திருத்தியை இருக்குது, அதுக்கப்புறமா சதுர்த்தி ஆரம்பித்து கண்டினியூ ஆகுது. மேக்ஸிமம் சதுர்த்தி தான் இருக்குது. நட்சத்திரம் வந்து இன்றைக்கி வந்து ரோஹிணி நட்சத்திரம், சௌபாகிய நாம யோகம், அதே மாதிரி கரணம் வந்து வனஜீகரணம். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சுப தினமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடியது வந்து நமக்கு வந்து கும்ப ராசியும் ரிஷப ராசியும் நமக்கு வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடியது. அவங்களுக்கு அது என்ன ஸ்தானத்தை வைக்கிறதோ அந்த ஒரு செக் பாயிண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாசிட்டிவாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து 5ஆம் இடம். ஆனால் நமக்கு வந்து புத்திரஸ்தானமான சிம்ம ராசியும் லக்னமுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் வந்து பெருகும். அதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ங்கிறது வரத்துக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது, 50-50%. ஆனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நமக்கு லாபகரமான ஒரு நியூஸ் வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடுக்கு வந்து ஒரு அற்புதமான நாளாக நம்ம வந்து இதை வந்து கருதலாம். அதே மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது தன வரவு, குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இது ரெண்டும் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். மூத்தவர்கள் ஆரோக்கியம், இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு மெயினாக வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து நல்லா உச்சமாக ரிஷபத்திலேயே இருக்கிறதுனால நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அதை தாண்டி வர்றதுக்குரிய ஒரு அமைப்பையும் அந்த சந்திரனுடைய வலு வந்து நமக்கு கொடுக்கும். நமக்கு வந்து வேணுங்கிற இம்மிடியட் சப்போர்ட் சிஸ்டம்லாம் கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடைய சப்போர்ட்லாம் நமக்கு கிடைக்கும். எம்ப்ளாயீஸோட சப்போர்ட்லாம் நமக்கு கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி சேல் ஏதாவது பண்ணோன்னா அதுக்குரிய ஒரு நல்ல அமைப்பும் இன்றைக்கி வந்து இருக்குது. பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்குரிய விஷயங்கள் இன்றைக்கி வந்து இனிஷியேட் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா நமக்கு வந்து இவங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள்னு சொல்லும்பொழுது மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மேஜர் டெசிஷன் தொழில் ரீதியான விஷயங்களில் இன்றைக்கி எடுக்காமல் இருந்தால் நல்லது. மிதுன ராசி அன்பர்கள், புது முயற்சிகள் வெற்றியடையும். அதே மாதிரி கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடைக்கும். எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அது வந்து புத்திரர்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தகப்பனாரனுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. கடகராசி அன்பர்கள், ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தொழில் விருத்திங்கிறது வந்து இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து செலவும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதையும் சேர்த்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. சிம்மராசி அன்பர்கள், ஆரோக்கியம் பெட்டராகும், பாக்கியங்கள் ஓப்பன் அப் ஆகும், புது முயற்சிகள் வெற்றி அடையும். அதே மாதிரி நமக்கு சிக்கல் அப்படின்னு சொன்னோன்னாக்கா பார்ட்னர்ஷிப் டீட் எதுவும் இன்றைக்கி வந்து சைன் பண்ணாமல் இருந்தால் நல்லது. லைஃப் பார்ட்னரோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு சுப செலவு அப்படிங்கிறது இருக்குது. மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அது வந்து தகர்க்கப்படும். அதே மாதிரி நமக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷனுங்கிறது வந்து பெட்டராகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கடன் வாய்ப்புகள் யார் தேடிட்டு இருக்காங்களோ அதில் வந்து தடங்கல்கள் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தகப்பனாரனுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்க்கணும், இல்லை மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. துளாராசி அன்பர்கள், கிடைக்க வேண்டிய லாபங்கள் இவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருடைய ஹெல்ப்னாலேயோ லைஃப் பார்ட்னருடைய ஹெல்ப்னாலேயோ இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி கல்யாண சூழல்கள் வந்து சேர்ந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து அதே மாதிரி இவங்களுக்கு வந்து குடும்ப சூழல்கள் வந்து நல்லாயிருக்கும். ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் வந்து பெட்டராகும். இன்னல்கள் அப்படின்னு சொன்னோன்னாக்கா ஸ்பெக்குலேஷன் இன்றைக்கி பண்ணாமல் இருப்பது நல்லது. ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இவங்க தொடாமல் இருக்கிறது இன்றைக்கி வந்து நல்லது.
விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இன்றைக்கி தடங்களாக இருக்கலாம். இல்லை தாயாரினுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து லைஃப் பார்ட்னர்னுடைய ஆரோக்கியத்தையும் வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் டீட் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சைன் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ப்ராஃபிட்டபிள் சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னோன்னாக்கா லோன் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட லோன் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. தனுர் ராசி அன்பர்களுக்கு லோன் பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்கலாம். லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கனாக்கா அதில் வந்து இன்னல்கள் இருக்கலாம். அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள் நேரடியாக உங்களை வந்து தாக்குதல் நடத்துறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. பாசிட்டிவான விஷயம், புது முயற்சிகள் நீங்கள் வந்து ஈடுபடலாம். அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் வந்து ஒரு 1008 குழப்பங்கள் இன்றைக்கி இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு துர்கையினுடைய நாமாவளிகள் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிறதுக்குரிய வாய்ப்பு நல்லாயிருக்கு. மகர ராசி அன்பர்கள் குடும்ப சூழல்களை வந்து கவனித்து பார்க்க வேண்டும். ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷனை வந்து கவனித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன் இன்றைக்கி பண்ணாமல் இருந்தால் நல்லது. புத்திரர்களுடைய ஆரோக்கியத்தையும் வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாக இன்றைக்கி இருக்கலாம். பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து மேஜராக வந்து இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்ட்னர்ஷிப் இதுலேருந்தோ இன்சூரன்ஸ் இதுலேருந்தோ உங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து லாபங்கள் இத்தனை நாள் வராமல் இருந்தது வந்து இன்டைரக்டாக உங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி நல்லாயிருக்கு. கும்பராசி அன்பர்கள் அவருடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட்னால இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புது முயற்சியில் ஈடுபடுவாங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து ப்ராக்ரெசிவாக மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி நல்லாயிருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு கடன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லீகல் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா மூவ் ஆகி நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பும் இன்றைக்கி இருக்குது. ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன் வந்து பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது. புது முயற்சிகள் இன்றைக்கி வந்து பண்ணாமல் இருந்தால் நல்லது. மனக்குழப்பங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்குது. நன்றி, வணக்கம். இப்போ வந்து 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி இருக்கக்கூடிய பஞ்சாங்க விவரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பஞ்சமி திதி, சுக்லபக்ஷம், அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம், சோபன நாமயோகம், அதே மாதிரி நமக்கு வந்து பவகரணம், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாள். நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறது வந்து சனீஸ்வரருடைய அமைப்பு, அதே மாதிரி தனுர் ராசி குருவனுடைய அமைப்பு வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாள். நெகட்டிவ்ங்கிறது புதன் இருக்கக்கூடிய இடங்கள், புதனுடைய வீடுகள்ங்கிறது வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களுக்கு புது முயற்சிகள் வெற்றியடையும். பாக்கியங்கள் ஓப்பன் அப் ஆகும். ஃபாரினில் போகணும், நான் போய் செட்டில் ஆகணும், இல்லை இப்படின்னா படிக்கணுங்கிறதுக்கு போகிறதுக்குரிய ஒரு அமைப்பு வந்து நல்லா இருக்குது. ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது, விற்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து மனக்குழப்பங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு மறைமுகமான ஒரு ரோகங்கள் வந்து நமக்கு வந்து தென்படுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. எஸ்பெஷலி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இல்லாட்டி கால் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப சூழல்கள் வந்து நல்லா பெட்டராகிடும். அதே மாதிரி தனவரவு அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. இன்டைரக்டாக நமக்கு வந்து லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தோ பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்தோ இல்லை இன்சூரன்ஸ் பைசா வர்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து மேஜராக வந்து புத்திரர்கள் சம்மந்தப்பட்டு ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. ஸ்பெக்குலேஷனுங்கிறத இன்றைக்கி பண்ணாமல் இருந்தால் நல்லது. அதே மாதிரி மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம். வரக்கூடிய லாபங்களில் வந்து மொத்தமாக வராமல் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. மிதுன ராசி அன்பர்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், அவங்களுடைய தாயாரினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் எதுவும் இன்றைக்கி இனிஷியேட் பண்ணாமல் இருந்தால் நல்லது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மேஜராக தன்னை வந்து சரிபார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது. லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்தும் நல்ல சப்போர்ட் வரும். இன்றைக்கி நல்ல பாசிட்டிவான நாள்.
நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஜராக நான் சொல்லிட்டேன். அதே மாரி பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல மேஜர் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு. அ தந்தையினுடைய அனுக்கிரகத்தால் நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு லாபங்களும் இன்னைக்கு நெறைய இருக்கு. கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது வந்து லேண்ட் ரிலேட்டடா கூட இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. லேண்ட் சேல் பண்றதுக்குன்ட்டு ஒரு இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டடா வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சகோதர, சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாரி சப்போர்ட் சிஸ்டம்ல ஒரு ஒரு பிளாக்ங்கிறது வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து சுப செலவுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நெறைய இருக்கு. அதுவும் வந்து லோன் ஃபெசிலிட்டீஸ் அப்படிங்கிறதும் வரதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. சிம்ம ராசி அன்பர்கள். கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ங்கிறதும் இன்னைக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது, மேஜரா வந்து மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இன்னைக்கு இருக்கும். இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எது வரணுமோ, அதில் ஒரு சின்ன தடங்கல்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு இருக்கு. கன்னி ராசி அன்பர்கள் தன் ஆரோக்கியத்தை அவங்க வந்து கவனித்து பார்த்துக்கணும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸில் மேஜர் டெசிஷன்ஸ் எது எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்க வந்து பார்த்துக்கிறது நல்லது. பாசிட்டிவான விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இல்லாட்டி அதுக்கு ஒரு இனிஷியேஷன் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து லாபகரமான விஷயங்கள் நமக்கு வந்து தெரியுது.